எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மகேஸ்வரன். ரீசெண்டாக இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 days to 10 daysக்குள்ளார நிறைய குயரிஸ் இருந்தது. இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டினோட மூவ்மெண்ட். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஏன் சார் இப்படியே இருந்துகிட்ருக்கு, ஒரு டெய்ஸி மூவ்மெண்ட்லேயே இருந்துகிட்ருக்கு, மார்க்கெட்டு மேலே தான் போகும், நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஆவரேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இதை ஆவரேஜ் பண்ணுங்கள், ஆவரேஜ் பண்ணால் கண்டிப்பாக மேலே தானே போகும் அப்படின்ற குயரிஸ் தான் நிறைய வந்துகிட்டே இருக்குது. கரெக்ட், நல்ல பாயிண்ட்டு. லாஸ்ட் ஒரு 6 to 8 months முன்னாடி ஒரு சின்ன நடந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் தான் இது உங்களுக்கு கிளியராக புரியும். எக்ஸ்பைரி, இண்டெக்ஸ்னோட எக்ஸ்பைரி, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டினோட எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே தான் எக்ஸ்பைரி இருக்கும். வீக்லி எக்ஸ்பைரி ஒரு 2 to 3 years முன்னாடி கொண்டு வந்த பிறகு அந்த வீக்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆகிட்டு. அதுதான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டினோட எக்ஸ்பைரி சிஸ்டமாக இருந்தது. லாஸ்ட் மந்த்னோட லாஸ்ட் தேர்ஸ்டேல ஒரு எக்ஸ்பைரி, மந்த்னோட எக்ஸ்பைரி இருக்கும். அது பிரேக் ஆகி ஈச் அண்ட் எவ்ரி இண்டெக்ஸ், அதாவது ஃபின் நிஃப்டின்னு ஒரு இண்டெக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு வந்து சென்செக்ஸும் ட்ரேடிங்க்கு வந்தது. சென்செக்ஸ் ட்ரேடிங் வந்து அதனோட எக்ஸ்பைரி. இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இண்டெக்ஸ்க்கும் ஒவ்வொரு டேவை வந்து எக்ஸ்பைரி டேவாக மாற்றினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப், டியூஸ்டே வந்து ஃபின் நிஃப்டி, வெட்னஸ்டே வந்து பேங்க் நிஃப்டி, தேர்ஸ்டே வந்து நிஃப்டி, ஃப்ரைடே வந்து சென்செக்ஸ். இதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் என்ன சார் கன்ஃபர்மேஷன், என்ன இன்டர்லிங்க்டு ஒரு இது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி இண்டெக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எந்த இண்டெக்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பைரியை கொடுக்கணுன்றது தனியாக அந்த இண்டெக்ஸ்னோட வால்யூமோ அந்த இண்டெக்ஸ்னுடைய வால்யூம் வெயிட் ஆவரேஜோ டிசைட் பண்ணிட முடியாது அப்படின்றதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டெக்ஸ்லையுமே வெயிட்டேஜ் வந்து நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ மாறும்போது தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த மூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இந்த இடத்துல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்கோம், திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லா இண்டெக்ஸும் அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நோட்டை கொடுத்ததுன்னா இட் வில் ஹேப்பன். பட் இப்போது நான் ஏற்கனவே ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் எல்லாமே சொல்லியிருந்திருக்கேன், கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. லாஸ்ட் ஒரு 10 to 15 days போட்டுருக்கேன், எல்லா இதுலேயுமே சொல்லிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மார்ச் செகண்ட் ஹாஃபில் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் எந்த வித ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸும் போக வேணாம், ஜஸ்ட் மார்க்கெட் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். பொசிஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கான டைம் வரும், அந்த டைமில் ஆவரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இட் இஸ் நாட் நான் ஒரு நெகட்டிவ் மூடை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கிடையாது, கொஞ்சம் அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன். ஒரு சின்ன அவேர்னஸோடு இருக்கணும் மார்க்கெட்டில். ஈச் அண்ட் எவ்ரி டேவை வந்து ட்ரேடிங்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் பேஷன்ஸோடு உட்காந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். டேக் கேர், சேஃபாக பண்ணுங்கள். ஷோர் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ட்ரு ஆகுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஹாப்பி ட்ரேடிங்.